தேவனை வெளிப்படுத்தும்படியாக தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனுஷர்களுக்கு பூமியில அசைன்மெண்ட். ஆனா இவன் கொடுக்கிற பிசாசு சூழ்நிலை கொடுக்கிற பிரஷர்ல, ஆண்டவரே எப்போ உங்ககிட்ட வரும், நல்லா கவனிங்க, இல்லைன்னா ஆண்டவரே நீர் வாழ்ந்துரும், ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு. நல்லா கவனிங்க, நீ ஃபுல் பைபிள் நான் கொஞ்சம் அப்படியே நல்லா வாசித்தான் பார்த்தேன். அங்க போய் எதையுமே கொடுக்க மாட்டாரு. இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதுக்குதான் பிரதிபலன். நல்லா கவனிங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா, ரொம்ப முக்கியம். ஜெசி டூபின்ஸ் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தாசன் கிட்ட அவர் சொன்னார், ஆண்டு சொன்னாரா, நிறைய பரிசுத்தவான்கள் என்கிட்ட வந்துட்டாங்க, நான் இந்த பூமியில இவளை கொண்டு பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருந்தேன், ஆனா செய்த முடிக்கல, செஞ்சு முடிக்காம வந்துட்டாங்க, அவன் வந்த தொட்டு நான் ஏத்துக்கிறேன். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நம்ம நினைக்கிறேன் எல்லா தேவசித்தம் கிடையாது. தேவனுடைய திட்டம் என்னன்னா வேதத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் எந்த லக்கை அடைய முடியாமல் போனானோ அந்த லக்கை அடையும்படியாக தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து திரும்ப அவன் ஆளுகை செய்ய வேண்டும். ரோமர் 5 வாசித்து பாருங்க. தேவனுடைய கிருபையின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிற நான் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது நிச்சயமாமே. ஆளுகை செய்வோம் அப்படின்ற திரும்ப பவுல். அப்ப ஆள முடியும். அப்ப என்ன ஆள முடியும்? வியாதியை ஆள முடியும், வறுமை தரித்திரத்தை ஆள முடியும். தேவன் என்னென்ன சொன்னாரோ அவைகள் எல்லாம் மனுஷன் திரும்ப ஆளுகை செய்ய முடியும். எப்போ? இந்த பூமியிலேயே செய்ய முடியும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப பாருங்க, இது ரெண்டு காரியத்தையும் ரெண்டே டைமென்ஷன்ல கொடுக்குறோம். ரெண்டு தான். நான் யோசிச்சு, ஆண்டவரே இந்த திட்டத்தை நல்லா கவனிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே பிலிப்பியர்ல சொல்றாரு, 1 அதிகாரம் 2 காரியத்தை சொல்லி முடிக்க போற. 1 அதிகாரம் என் கூட வாசிங்க, 21 இருந்து வாசிங்க, 21 அப்படியே வாசிங்க, 21 24. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நிறைய எல்லா இடத்துலயும் வாசிக்கிறது என்னது, தெரிஞ்ச வசனம் இல்லையா? நம்ம பாட்டு கூட பாவோம். நல்லா கவனிங்க, சாவு எனக்கு ஆதாயம். வாசிங்க தொடர்ந்து. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அவருக்கே கொஞ்சம் அப்படி டவுட் வருது, இருக்கலாமா போலாமா? நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு ரெண்டு பக்கம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நம்ம ஜீவனை பத்தி தான் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருப்பதனால என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் அறியேன். 23 வசனம் வாசிங்க. ஏனெனில்